அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 14 சித்தர்களுள் ஒருவரான சித்தர் சிவாக்கியர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவாக்கியர் 9ஆம் நூற்றாண்டு தமிழ் புலவர், 14 சித்தர்களுள் ஒருவர் என்பது மக்களின் கருத்து. இவரின் பாடல்கள் சிவாக்கியம் என்ற பெயரில் வகுக்கப்பட்டுள்ளன. சிவாக்கியம், வைத்தியம், வாதம், யோகம், ஞானம் பற்றிய பாடல்களை சிவாக்கியர் இயற்றியுள்ளார். கடவுள் ஒருவரே என்பது சிவாக்கியரின் கொள்கை. பல கடவுள்களை வணங்குவதை கண்டித்து பாடல்களை எழுதியுள்ளார். கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடலை தினமும் பாடினால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது என சிவாக்கியர் கூறியிருக்கிறார். கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுது அறிந்திருக்கிறீர்களோ, ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது அதிர்ஷ்டவசமாக அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பும் பொழுது இறைவன் நம்முடன் இருப்பதாக நாம் உணர்ந்திருப்போம். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை இது போன்ற விஷயங்கள் மட்டும் அல்லாமல் நமக்குள் இருக்கும் கடவுளை உணர்த்துவதும் மிகவும் முக்கியமானது. இப்படி நாம் நமக்குள் இருக்கும் கடவுளை உணர்ந்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்ய மாட்டோம். அத்தகைய வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அற்புத பாடலை சிவாக்கியர் எழுதியுள்ளார். தவறு செய்யாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து ஐம்புலன்களையும் நமக்குள் அடிக்க ஆளத் தெரிந்தால் மட்டுமே நம்மை வெல்ல எவராலும் முடியாது. நம் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவர்கள் வருந்தி அதை பற்றி நம்மிடம் கூறும் பொழுது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கத்தி தொலைந்து விடுகிறோம். நம்முடைய கடமையை சரியாக செய்யும் பொழுது நாம் மட்டும் அல்லாமல் நம்மை சார்ந்து இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நிம்மதியாக இருக்கக்கூடும். மனதை பல வழிகளிலும் அடையலாம். அதாவது அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்தி நம் இலக்கை அடைவதில் குறிக்கோளாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்மை விட சிறந்த மனிதன் எவரும் இல்லை என பரம்பொருள் சிவாக்கியர் அவர்கள் கூறியிருக்கிறார். இவ்வுலகம் என்பது மாயை, அதில் அடங்கியிருக்கும் எல்லாமே இறைவன்தான் என்பதை உணர்ந்தக்கூடிய இந்த அற்புத பாடலை சிவாக்கியர் சிவாக்கியத்தில் எழுதியுள்ளார். 114வது பாடலாக சிவாக்கியத்தில் எழுதப்பட்டுள்ள இப்பாடல் நம்மில் நமக்குள் இருப்பதும் இறைவன் என்று உணர்த்துகிறது. இதை எவர் ஒருவர் அறிகிறாரோ அவர் தவறு செய்யாத ஒழுக்கமுள்ள மனிதனாகவும் எல்லா உயிருக்கும் பிடித்தவனாகவும் இருக்கக்கூடும். இதனால் இவ்வுலகை வெல்லக்கூடிய சக்தி அவருக்கு பிறக்கும் என்பது சிவாக்கியரின் நம்பிக்கை. அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிவன்மலை மீது அமைந்துள்ளது. தாம் பிறக்கும் போதே சிவசிவ என்று உச்சரித்தபடி பிறந்தமையால் இவரை சிவாக்கியர் என்று அழைத்ததாக கூறுவர். இவர் கால தத்துவம், மகா தத்துவம் முதலவற்றையும் இளம் வயதிலேயே நன்கு உணர்ந்தவர். இல்லற வாழ்க்கையோடு தத்துவத்திலும் ஈடுபட்டு வந்தார் சிவாக்கியர். தாம் அன்றாடம் சந்தித்த மக்கள் நடவடிக்கைகளை கண்டு வேதனைப்பட்ட சிவாக்கியர் அப்போது பாடல்கள் பாடியே பிற்காலத்தில் தூக்கப்பட்டுள்ள சிவாக்கியம் என்ற பெயரை பெற்றது. திருமழிசை ஆழ்வாரோ சிவாக்கியர் என்று ஒரு சிலர் அறிய ஞானம் பெற வேண்டும் என கடுந்தவம் புரிந்து கொண்ட சிவனடியார் ஒருவர் தம் தவம் முடிவதற்குள் இறந்து விட்டதாகவும் அவரே சிவாக்கியராக மறுபிறப்பு எடுத்தார் என்று ஒரு சிலரும் கூறுகிறார். இக்கூற்றுக்கள் எப்படி இருந்தாலும் சிவாக்கியர் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அவர் நாத்திகரா அல்லது ஆத்திகரா என்பதை நிச்சயம் உலகுக்கு தெளிவுபடுத்தும். இவர் கும்பகோணத்தில் சித்தி அடைந்தார் என கூறப்படுகிறது. நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுக்க சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையிலே. நாத்திக பாடல் போல் இருக்கும் இந்த வாக்கியத்திற்குள் தான் எத்தனை பக்தி சுவை! இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் நாத்திகர் அல்ல, ஆத்திகர் அல்ல, அவர்தான் சிவாக்கிய சித்தர். சிவாக்கியர் சித்தியடைந்து கும்பகோணத்தில் என்று சித்த நூல்கள் கூறுகின்றன. ஆனால் அவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள சிவன்மலையில் வாசம் செய்து மூலவர் வள்ளி சுப்பிரமணியரை அன்றாடம் பூஜித்து வந்திருக்கிறார் என்பது அந்நூல்கள் சொல்லாத செய்தி. சிவாக்கியர் என்னும் சித்தர் பெருமான் அமைத்த கோவில் என்பது சிவன்மலை என பெயர் பெற்றதாக ஐதீகம். சிவமலையே பேச்சு வழக்கில் சிவன்மலை ஆகிவிட்டது. சிவாக்கியம் என்ற நூலை இங்குதான் சிவாக்கியர் இயற்றினார்.
இவரது சுரூப சமாதி இருக்கும் இடம்தான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் மூலஸ்தானம் ஆகும். இறை தத்துவத்தை அறியும் அவர் படியே பாடல்களை பாடிய நிறைய ஞான ஒளிப்பிலான சித்தர். முருகப்பெருமானிடம் அருள் பெற்று உபதேசம் நேரடியாக பெற்ற பேருடையவர் சிவாக்கிய சித்தர். முருகனின் உபதேசம் பெற்று சிவாக்கியர் இங்கு கோவில் அமைத்திருக்கிறார் என்று யோக நிலையில் நிகழ்ச்சியில் கோயில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இங்கு சிவாக்கியர் சித்த தத்துவம் மற்றும் தவம் செய்து இடம் உள்ளது. இங்கு அமர்ந்து தவம் செய்யும் அனைவரும் இங்கு நன்கு உணரலாம். ஈர்ப்பு நிலையில் கோவில் ஒருமுறை சென்று வாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆஞ்சநேயர் லட்சுமரை காக்க சஞ்சீவி மூலிகை பர்வத்தத்தை தூக்கி சென்றபோது சிந்திய சின்ன சின்ன துண்டுகளால் சிவன் மலை என்ற ஐதீகம் உண்டு. இங்கு வள்ளியுடன் வீற்றிருக்கும் சுப்பிரமணியரை துதித்ததால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும், கிடைக்காத பிள்ளை பேறு கிடைக்கும். இம்மூலவரின் வலது பக்கத்தில் தனி அறையில் சிவாக்கியரும் சன்னதி இருக்கிறது. இந்த சன்னதியில் பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சுரங்க வழியாக சென்று பூஜித்து வந்ததாகும். அதன் பிறகு வள்ளி சுப்பிரமணியனுக்கு ஆராதனை செய்து இறைவன் திருவடிகளும் மெய்யுருகி நிற்கிறார் சிவாக்கியர் என்கின்றனர். கோயில்கள் குருக்கள் இன்றும் அந்த அற்புத சித்தரின் அமாவாஸ்யங்கள் இங்கே உலாவி வருவதாக கூறுகிறார்கள். அவர்தான் சிவாக்கியர். இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது. பூஜைக்கு பின்னர் அப்பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி சுற்றி வந்து முணுமுணுக்க சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையிலே நாத்திக பாடல் போல் இருக்கும். இந்த வாக்கியத்திற்கு தான் எத்தனை பக்தி சுவை இருக்கின்றன என மக்கள் இன்றும் பார்த்து பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக சிவாக்கிய சித்தர் போகர் சித்தர்களுக்கு முக்கியமான மாணவர் ஆவார். போகர் தனது சத்த காண்டத்தில் இவரை பற்றி சொல்லியிருக்கிறார். பூமியில் பிறக்கும் சிவராசிகள் எல்லாம் மா என்ற நாதம் பற்றியே பிறக்கும். ஒரு தை மாத மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை சிவசிவ என்று முதல் வார்த்தை ஒலித்தது. அதனாலேயே சிவாக்கியர் என்று அழைக்கப்பட்டது. இவர் தனது இளமை காலத்தில் சித்தர் மரபில் வந்த குருவை நாடி வேதங்களை படித்து தன் கருத்துக்களை தக்கதொரு குருவை எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்படி ஒரு அற்புத சித்தர் காசியில் உள்ளதாக கேள்விப்பட்டு அங்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். அங்கு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வீற்றிருந்த சித்தர் ஒருவரை கண்டதும் பெரிய ஞானி வெளிச்சத்தில் தன் வீற்றிருக்கும் உணர்வை பெற்றார் சிவாக்கியர். அவரே தனது குரு சித்தர் என்றும் முடிவு செய்தார். தெளிவிற்கும் சித்தர் சிவாக்கிய பாடல்கள் அன்பு, இரக்கம், தொண்டு ஆகியவற்றை கொண்டவர்களின் வாழ்க்கை என்று கூறியவர். இவர் எழுதிய நூல் சிவாக்கியமாகும். 18 சித்தர்கள் ஒருவராக இவர் எண்ணப்படுகிறார். அவர் எந்நாட்டைச் சேர்ந்தவர் என்ற ஆதாரங்கள் அறிய கிடைக்கவில்லை. அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்னும் கருத்து பரவலாக உள்ளது. அவர் சித்தர்கள் பாடிய பாடல்கள் திரட்டிய இதுவரை 526 பாடல்கள் கிட்டியுள்ளன. இவருடைய பாடல்களே மிக அதிகம் என்போர் உண்டு. இவரை பற்றிய குறிப்புகள் அபிதானமாக சிந்தாமணியிலும் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.